குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 20 மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னிலிருந்து 30 மே மாதம் 2020 சனிக்கிழமை அந்த வாரத்துக்கான கடகராசிக்கான வாரப்பலன். இந்த வாரத்துக்களை உங்களுடைய கர்ம வினைகள், உங்களுடைய அதாவது மன ரீதியாக தொழில் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்த்து தொழிலில் ஒரு விதமான வளர்ச்சி கொடுக்கும் ஒரு அற்புதமான நிலை கொண்ட வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் கர்ம ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருக்குது. அதனால் 10ஆம் இடத்துல செவ்வாயோ சூரியனோ இருந்தால் அது திக்பலம். ஏற்கனவே ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் வாரமாக தான் இருக்கும். ரெண்டாவது லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்குது. புதனும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால ரொம்ப லாப அடிப்படையில் உங்களுக்கு விரயத்தை குறைச்சி லாபத்தை அதிகப்படுத்துறதா தான் இருக்கும். அஸ்தங்கம் ஆகியிருக்கு. சூரியனில் புதன் அஸ்தங்கம் ஆகிருக்கு. அது 24ஆம் தேதி அஸ்தங்கம் ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் செவ்வாய், திங்கள், செவ்வாய், புதன்லாம் அஸ்தங்கம் நீங்கி வேகமாக கிடக்குது, அதிசாரமாக கடந்து செல்கின்றது. கடைசியாக மே 30ஆம் தேதி புதன் மிதுனத்தில் குரு சுக்கிரனுடன் இணைஞ்சிடுது. அதனால் இந்த கிரக நிலை ஏற்படுற திருப்பங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த அடிப்படையில் உங்கள் ராசி நாதன் உங்கள் வீட்டில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி உங்கள் வீட்டிலேருந்து 2ஆம் இடத்துக்கு பயணிக்கின்றது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். அதனால் அதில் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால போதிய மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பண வரவு இருந்தாலும் செலவு தயாராகவே காத்து கொண்டு இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 25, 26, 27 அந்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா கன்னிக்கு சந்திரன் இடப்பெயர், அதாவது உங்கள் ராசிநாதன் கன்னிக்கு இடப்பெயர் ஏற்படுகிறது. அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு விதமான தைரியம் பிறப்பதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விதமான சுப செய்திகள் சேரலாம். உங்களுடைய சகோதர சகோதரி உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். ஒரு குறுகிய தூரம் பயணங்கள் எங்கன்னா போயிட்டு வரதுக்கான அனுகூலமான சூழல் உருவாகும். இதன் பிறகு சந்திரன் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 28, 29 தேதியில் பார்த்தா துலா ராசிக்கு உங்கள் வீட்டிலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயணிக்கின்றதுனால தாய் வழி உறவுகளால் ஒரு விதமான நன்மை உண்டாகும். வீடு வாகன சேர்க்கை அல்லது அது சார்ந்த பராமரிப்பு வேலைகளாக வெற்றி கிடைப்பதாக இருக்கும். மன அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை 5ஆம் பார்வையாக துலாத்தை பார்க்குது, உங்கள் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த சொன்ன பலன்கள்லாம் இரட்டிப்பாக கிடைக்கும். அதோடு சேர்ந்து செவ்வாயும் 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவுகளையும் ஒரு விதமான இதற்கு அந்யோன்யம் அதிகரிக்கும், ஆற்றல் தனம் கொண்டதாக இருக்கும். அதாவது தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதுவிதமான சந்தோஷத்தை காண்பதாக இருப்பீர்கள். ஏன்னா வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரனாக கூட ஒரு விதமாக ஆட்டம் இருக்கும். வளர்பிறை சந்திரன் ஒரு பூரிப்பை தான், மன மகிழ்வை தான் அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார இறுதி நாளான சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சந்திரன் போகிறதுனால கண்டிப்பாக பிள்ளைங்களால் ஒரு வித மகிழ்ச்சி உண்டாகிறதா இருக்கும். குலதெய்வ வழிபாடு மனதுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கொடுப்பதாக இருக்கும். செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குது உங்கள் 5ஆம் இடத்தை. அது சொந்த வீட்டை பார்க்கறதுனால ஒரு விதமான ஆயுள் பலம், ஒரு விதமான உடல் ரீதியான ஒரு ஆற்றலும் ஒரு பெருகுதாக இருக்கும். குழந்தைங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். இந்த வார தொடக்க நாளாக ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி தான் அன்றைய பொழுது கேதோடு இருக்கிறதுனால அன்றைய நாள் தான் கொஞ்சம் மன அளவில் ஒரு விதமான குழப்ப நிலை இருக்கும். அடுத்தடுத்து வர நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா 10ஆம் தேதி 10ல் செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக, நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லீடர்ஷிப்பு, ஒரு விதமான ஆற்றல் உங்களுக்கு நீங்களே கற்பனை செய்யும் ஆற்றல் விட கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் உணரலாம். என்ன காரணம் கேட்டால் செவ்வாய் திக்பலன் சொந்த ஆட்சி வீட்டில் இருக்கிறது ரொம்ப தொழில் ரீதியான ஒரு வேகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் புதிய பொறுப்புகள், பதவிகள்லாம் தேடி வருவதாக இருக்கும். அதாவது இந்த இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, காவல்துறையில், போலீஸில் இருக்குங்க, மிலிட்ரியில் இருக்குங்க, இன்ஜினியராக வேலை செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப கோல்டன் பீரியடாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நிலையும் உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் கொண்டு கடைசியாக 30ஆம் தேதி மட்டும்தான் அது புதன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருக்குது. அதனால் பொருளாதார நிலை கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமாக அந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கோவப்பட்டு யாரையும் காயப்படுத்த வேண்டாம். இரண்டாவது குரு பார்வையினால் ஒரு விதமாக கருத்து வேறுபாடுகள்லாம் ஒரு நீங்கள் தான் இருக்கும். இருந்தும் அந்த தொடக்கம் பிரச்சனை உண்டாகிறதா இருக்கும். அதை மட்டும் கவனிச்சிங்கன்னா குருவுடைய அருள் உங்களுக்கு பூர்ணத்துவமாக இருக்கும்.
செவ்வாய் வந்து அந்த பார்வை இருக்கிறதுனால பித்தம் சார்ந்த உடம்புக்காரங்களாம் கொஞ்சம் இதுவாக இருக்கணும். உஷ்ணம் வந்து அதிகரிக்கும், வெயில் காலம் வேறு, அதனால் அந்த சூடு சார்ந்த அந்த உபாதைகள்லாம் ஏற்படலாம். ஜீரணம் எளிதில் ஜீரணம் ஆகாத உணவுகள், அதிகமான ஃப்ரை பண்ணுறதெல்லாம், ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த ஜீரண பிரச்சனைகளாக உண்டாகும், சூடை கிளப்பிடும். அதனால் இந்த வாரத்தை வந்து நீங்கள் புதிய முதலீடுகள் எதனா செய்யலாம். தொழில் விரிவாக்கம் தாராளமாக பண்ணலாம். வரும் ஜூன் 2க்கு அப்புறம் வந்து குரு வந்து உங்கள் வீட்டுக்கே வரப்போகுது, இடப்பெயர்ச்சி ஆக போகுது. அதனால் வரும் ஜூன் 2க்கு அப்புறம் இன்னும் ரொம்ப பிரமாதமான இருக்கும். ஏன்னா உச்சத்தில் வருது உங்கள் வீட்டுக்கு. அதனால் 12 வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஒரு சிறப்பான காலகட்டமாக தான் இருக்கும். அதனால் எதிர்கால முதலீடு எது மாதிரி இது பண்ணுறது, அது இப்பயே வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு இது பண்ணுங்கள். ஜூன் 2க்கு அப்புறம் வந்து அதை வந்து செயல்படுத்தலாம், இன்னும் சிறப்பான வளர்ச்சி காண்பதாக இருக்கும். கடகராசிக்கான நட்சத்திர பலன் பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒரு 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் ஆன்மீக மேன்மை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும், சுப விரயங்கள் வந்து இருப்பதாக இருக்கும். ஏன்னா வந்து 12ல் வந்து குரு உட்காந்துட்டு இருக்கு, சுப விரயங்கள், ஆன்மீக விரயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, சனி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வந்து தொழில் வந்து மேன்மை அடைவதாக இருக்கும், புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து தன லாபம், உத்தியோகத்தில் உயர்வு வந்து கிடைப்பதாக இருக்கும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 9. வார அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை, கிழக்கு திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வார அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா முத்து வெள்ளை, அதாவது அடர் சிவப்பு. இந்த 2 நிறமும் வந்து சிறப்பானது. ஆன்மீக பரிகாரம்ன்ட்டு நீங்கள் செய்யணும்னா அந்த 2ஆம் இடத்துல அந்த கேது இருக்கிறதுனால குடும்ப அமைதி வந்து ஒரு விதமான அமைதியான சூழல் பண்ணுறது. விநாயகர் பெருமானை வந்து அருங்குபுல் மாலை சாட்டி அர்ச்சனை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து முருகப்பெருமானை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது. இந்த 10ல் செவ்வாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் வந்து சுப பலனை அதிகப்படுத்தி கொடுக்கும். 2வது, ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து உங்களால் முடிந்த கல்வி சார்ந்த உதவி பண்ணலாம். நோட்டு புத்தகம், பேனா எதனா வாங்கி கொடுக்கலாம். அதனால் வந்து அந்த சனியின் தோஷத்தை வந்து கொஞ்சம் குறைப்பதாக இருக்கும். அந்த புதனின் அஸ்தங்க ஆகிற தோஷத்தையும் அது கொஞ்சம் குறைப்பதாக இருக்கும். அதனால் கடக ராசிக்கு இந்த வாரத்துக்கு நற்பலன் அமைந்து வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.